ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரெடெக்ஸ் மீடியா. தனியாக பெண்கள் தமிழ்நாடை விட்டு வேறு எந்த ஊருக்கு நீங்கள் ட்ராவல் பண்ணாலும் ஜாகிரதையாக இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அது எல்லாருக்குமே தெரியும். பெங்களூரில் நடந்த ஒரு உண்மை சம்பவம் இன்றைக்கி பெண்களை தனியாக பஸ்ஸுலேயோ இல்லை கார்லேயோ இல்லை ட்ரெயின்லேயோ இல்லை ஃப்ளைட்லேயோ ட்ராவல் பண்ண வைக்க பயமாக்கியிருக்கு. இந்த ஒரு சம்பவம் போதும் பெண்கள் எப்படி ஜாகிரதையாக இருக்கணும், நைட்டில் எப்படி ட்ராவல் பண்ணும் போது என்னென்ன நம்பரெல்லாம் நம்ம மைண்டில் வச்சுக்கணும், இல்லை என்னென்ன நம்பர்லாம் மொபைலில் ஃபீட் பண்ணிக்கணும் அப்படின்றத உறுதியாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு ட்ராவல் பண்ணுங்கள். இல்லைனா ஒரு பெண்ணை தனியாக இருக்கும் பட்சத்தில் 2 நபர்கள் ரேப் பண்ணியிருக்கிறாங்க. பெங்களூரில் நடந்த இந்த உண்மை சம்பவத்தை பற்றி தான் நம்ம முழுக்க பார்க்க போகிறோம். போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது எந்த ஸ்டேட்டுக்கு ட்ராவல் பண்ணுறீங்கன்றதை தெரிஞ்சுக்கிட்டு ஆன்லைனில் அதோட பர்டிகுலர் நம்பர்ஸ், ஹெல்ப்லைன் நம்பர்ஸை நீங்கள் கோத்ரூ பண்ணிக்கிங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இன்றைக்கி பெங்களூரில் நடந்த ஒரு சம்பவம் இருக்குது. அந்த சம்பவத்துக்கு முன்னாடி நான் உங்களுக்கு சொல்கிறேன், பெங்களூரில் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய சேஃப்டி நம்பர் 24/7க்கு நீங்கள் 1091க்கு நீங்கள் 24/7 கால் பண்ணிக்கலாம். இல்லை 112க்கு பை 24 hours நீங்கள் கால் பண்ணிக்கலாம். பை 24/7 நீங்கள் இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணலாம். ஏதாவது உங்களுக்கு அங்கே பிரச்சனைன்னு உங்களுக்கு ஏதாவது தோணுச்சுன்னா உடனே இந்த நம்பர் நீங்கள் கால் பண்ணிங்கன்னா பை 24/7 ஒய்சலா போலீஸ் ரவுட்ஸ்லேயே இருப்பாங்க பெங்களூரில். அது மட்டும் இல்லை, SOS ஆப்புன்னு ஆப் சுரக்ஷா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப்பையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கின்னு அந்த SOS பட்டனை அழுத்தின அடுத்த நொடியில் போலீஸ் வந்து நீங்கள் இருக்கிற இடத்துக்கு வந்து நிற்கும். சரிங்களா? இது எல்லாமே பெங்களூரில் கொடுத்துருக்கிற ஒரு சேஃப்டி 24/7 நம்பர் அது. ஓகே, இப்போது இந்த நம்பரெல்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு பெங்களூருக்கு ட்ராவல் பண்ணுறவங்க, தமிழ்நாட்டிலேருந்து நீங்கள் பெங்களூருக்கு ட்ராவல் பண்ணக்கூடிய பெண்கள் யாராக இருந்தாலும் சரி, அவங்க மறந்து போயிட்டாலும் வீட்டில் இருக்கிறவங்க இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறவங்க யாராக இருந்தாலும் இந்த பர்டிகுலர் நம்பரையும் இந்த பர்டிகுலர் அப்ளிகேஷன்லேயும் மொபைலில் டவுன்லோட் பண்ணிக்க சொல்லுங்கள். இது கண்டிப்பாக அவங்கள சேவ் பண்ணும். பெங்களூரில் நிறைய பேர் இந்த மாதிரி கர்நாடகா போலீஸ் வந்து சேவ் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா பெட்ரோலிங் வெஹிக்கிள் வந்து ஒய்சலா வந்து 24/7 ஏரியாக்குள்ளே சுற்றிட்டு தான் இருக்கும் பெங்களூரில். சரிங்களா? இதை மறக்காமல் நோட் பண்ணிக்கிங்க. ஓகே, இனிமே வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். அங்கே நடந்த இந்த கோர சம்பவத்தை பற்றி முழுக்க இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போ. ஒரு 12 மணி இருக்கும். பெங்களூரில் டவுன் ஹால், அதுதான் மெயின் சிட்டி, ஹார்ட் ஆஃப் த சிட்டி ஆஃப் கர்நாடகா. டவுன் ஹாலில் இருக்கக்கூடிய ஒரு மெயின் ரோடில் பஸ் ஸ்டாப்க்கு நியராக, சரிங்களா, பஸ் ஸ்டாப்க்கு நியராக மெயின் ரோடில் ஒரு பொண்ணு மயங்கி கிடக்குறாங்க. அந்த பொண்ணு யார் என்ன எதுவுமே தெரியாது, ஆனால் தமிழ்கார பொண்ணு. அந்த நேரத்தில் இந்த பொண்ணு மழுங்கி கிடக்குது அப்படின்னு அந்த ரோட் சைடில் போனவங்க, வந்தவங்க, பைக்கில் போனவங்க, காரில் போனவங்க யாரை நிறுத்தி பார்த்து உடனே அந்த பொண்ணை முதல் உதவி செய்திருக்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய அந்த ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் அந்த பொண்ணை அட்மிட் பண்ணியிருக்கிறாங்க. அட்மிட் பண்ணிட்ட பிறகு உடனே அவங்களுக்கு முதல் உதவி ட்ரீட்மெண்ட் எல்லாம் நடந்திருக்கு. உடனே அங்கே அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய மருத்துவர் டாக்டர் வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட்டு ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணோம் அப்படின்னு போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட்டும் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாங்க. சில்வர் ஜூப்ளி போலீஸ் ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் பதிவு செய்கிறாங்க. போலீஸ் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு வருது. ஹாஸ்பிட்டலுக்கு வந்த பிறகு அந்த பொண்ணால் எதுவும் பேச முடியல. அந்த அளவுக்கு மனம் உடைஞ்சு போயிருந்தாங்க. நடந்த அந்த சம்பவத்தை அவங்க மனசுலேயே வச்சு புழுகிட்டு இருக்கிறாங்க. நடந்த சம்பவத்தை பற்றி டாக்டர் கேட்டாலும் சொல்ல மாட்டேன்றாங்க, அங்கே இருக்கிற நர்ஸுங்க கேட்டாலும் சொல்ல மாட்டேன்றாங்க, போலீஸ் கேட்டால் கூட சொல்கிறதுக்கு தயங்குறாங்க. அந்த அளவுக்கு மனம் ஒடிஞ்சு போயிருந்துருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அவங்க கண்ணில் இருந்த தண்ணி தேம்பி அழுகுறாங்க. எதுக்காக அழுகுறாங்க அப்படின்றது தெரியல. உடனே அந்த சில்வர் ஜூப்ளி போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய ஒரு லேடி போலீஸ் வந்து அவங்கக்கிட்ட போய் விசாரிக்கிறாங்க என்ன ஏது அப்படின்னு. தமிழ் தெரிஞ்ச ஒரு
போலீஸ். அவங்க விசாரிக்கும் போது அப்போ தான் அந்த டாக்டர் ஆகட்டும், இல்லை அந்த லேடி ஆகட்டும், இல்லை அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஆகட்டும், எல்லாருமே ஆடி போயிட்டாங்க. நம்ம கர்நாடகாவில், நம்ம பெங்களூரில் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கா அப்படின்றது அவங்களுக்கு அந்த அளவுக்கு, அதுவும் ஹார்ட் ஆஃப் த மெயின் சிட்டியில் இந்த அளவுக்கு ஒரு கொடுமை நடந்திருக்கு அப்படின்றது போலீஸாலேயே நம்ப முடியல. அந்த அளவுக்கு ஒரு சம்பவம் நேற்று நடந்திருக்கு. என்னன்னா, தமிழ்நாட்டில் கிருஷ்ணகிரி பெருகை சத்தியமங்கலம் கிராமத்தில் வசிக்கக்கூடிய இந்த 38 வயசு பெண் கிருஷ்ணகிரியிலேருந்து பெங்களூர் புறப்பட்டு வந்திருக்கிறாங்க. ஸோ பெங்களூர்லேருந்து அவங்க பெங்களூரில் இறங்கி எந்த இடத்துல இறங்கியிருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சிலிக் போர்டு கிட்ட இறங்கியிருக்கிறாங்க. சிலிக் போர்ட்லேருந்து இன்னொரு பஸ்ஸை பிடிச்சி அவங்க இறங்கியிருக்கிற இடம் டவுன் ஹால். டவுன் ஹால்ன்றது நீங்கள் நினைக்கிற மாதிரி, நான் ஒரு சேனலில் பார்த்தேன், நியூஸ் தமிழில் தான் பார்த்தேன்னு நினைக்கிறேன். அந்த பொண்ணை தூக்கிட்டு போய் புதருக்குள்ளே வச்சு கதற ரேப் பண்ணிட்டாங்க அப்படின்னு. டவுன் ஹால் பொறுத்த வரைக்கும் அங்கே எந்த ஒரு புதரும் கிடையாது, சுற்றி பில்டிங் தான். புதருன்றது நீங்கள் அந்த டவுன் ஹால்லேருந்து ஒரு 100 கிலோமீட்டர் வெளியே போய் பார்த்தா தான் உங்களுக்கு புதரே கிடைக்கும். அந்த அளவுக்கு வெறும் பில்டிங்ஸ் இருக்கக்கூடிய, அதுவும் கனரா பேங்க், நீங்கள் பார்த்தீங்கன்னா கனரா பேங்கோட ஹெட் குவார்ட்டர்ஸே அங்கே தான், சரிங்களா? அந்த அளவுக்கு முக்கியமான ஒரு சிட்டி அது. அங்கே இறங்கியிருக்கிறாங்க. ஸோ அங்கேருந்து எலங்காவுக்கு அவங்க அண்ணன் தங்கிட்டு இருக்கிற வீட்டுக்கு போகணும். எலங்காவுக்கு இவங்க பஸ்ஸுக்காக காத்துட்ருக்குறாங்க. என்னோட கேள்வி ஒன்று, அந்த நேரத்தில் உங்களுக்கு பஸ்ஸு வராதுன்னு தெரியுமா தெரியாதான்றது எனக்கு தெரியாது. ஒன்று அவங்க ஓலா யூஸ் பண்ணியிருக்கலாம், இல்லை ஊபர் யூஸ் பண்ணியிருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு கால் டாக்ஸி ஏதாவது யூஸ் பண்ணி கூட அவங்க போயிருக்கலாம். இல்லை அந்த அளவுக்கு அவங்க வசதி இல்லாதவங்களான்றது கூட இல்லாமல் கூட இருந்திருக்கலாம். ஸோ எனவே இந்த தருணத்தில் என்ன இருக்குன்னா, பஸ்ஸுக்காக காத்துட்டு இருந்த அந்த பெண்ணுக்கிட்ட அந்த பக்கமாக ஒரு 2 பேர் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, மற்ற ஆள் நடமாட்டம் கொஞ்சம் கம்மி தான். 12 மணிக்கு மேலே கொஞ்சம் ஆள் நடமாட்டம் கம்மியாக தான் இருக்கும் அந்த பகுதியில் பொறுத்த வரைக்கும். எங்கேயோ ஒருத்தர் 2 பேர் அப்படி போயிட்டுருப்பாங்க. ஒரு 3 மணி 4 மணிக்கு மேலே தான் அந்த இடமே ரொம்ப பிஸியாக இருக்குது. ஏன்னா பக்கத்தில் சிட்டி மார்க்கெட். ஸோ மக்கள் எல்லாம் ஜாஸ்தி ஷாப்பிங் பண்ணக்கூடிய இடம். டெய்லியும் நைட்டில் அதே பொண்ணு அந்த டவுன்கிட்ட நிற்கிறதுக்கு பதிலாக கொஞ்சம் தள்ளி அந்த மார்க்கெட் பக்கம் நின்று இருந்தாங்கன்னா ஜன நடமாட்டம் அதிகமாக இருந்திருக்கும், அந்த பொண்ணுக்கு சேஃப்டியாகவும் இருந்திருக்கும். பட் இந்த பொண்ணு அந்த டவுன் ஹாலில் இருந்ததுனால டவுன் ஹாலுக்கும் மார்க்கெட்டுக்கும் 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு தான். பட் அந்த இடத்துல கொஞ்சம் ஜனங்க கம்மியாக தான் இருந்திருக்கிறாங்க. பட் இந்த தருணத்தில் அந்த வழியாக ஒரு 2 பேர் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, ஏமாங்க நின்றுட்டுருக்கிறீங்க, என்னாச்சு தனியாக நின்றுட்டுருக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், தனியாக இருக்கிற பொண்ணுக்கிட்ட 2 ஆண்கள் பேசுகிறாங்கன்னா ஃபஸ்ட்டு அவங்கள ஸ்கேன் பண்ணணும். அந்த பெண்கள் யாராக இருந்தாலும் சரி தானாக பேசுகிறாங்க அப்படின்னா அவங்கள கீழேருந்து மேலே வரைக்கும் அவங்கள ஸ்கேன் பண்ணுங்கள். அவங்க எப்படி, குணாதிசயம் எப்படி இருக்குது, பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்குது, ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எப்படி இருக்குது, க்ரூமிங் ஸ்டாண்டர்ட் எப்படி இருக்குது, இதெல்லாம் அப்சர்வ் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் பேசணுமா பேசக்கூடாதான்னு முடிவு பண்ணணும். ஸோ அந்த 2 பேர் பேசும்போது, அதுவும் இவங்க கிருஷ்ணகிரிலேருந்து பெங்களூர் வந்திருக்கிறாங்க, பொண்ணு தமிழ், பேசணும்னும் தமிழ். ஸோ அதனால் அந்த 2 பேரும் தமிழில் பேசினோடனே நம்ம தமிழ்நாட்டுக்காரர் தானே நம்மளுக்கு உதவி செய்வாங்க நம்பி போனது தான் ஒரு பெரிய தப்பு. இந்த தப்பில் தான் அவங்க வாழ்க்கையே இன்றைக்கி சீரழிஞ்சு போயிருக்கு. ஸோ இவங்க தமிழ்காராச்சே, இவங்க ஏதோ உதவி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசலான்னு பேசியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க நடந்த பிரச்சனையை. நான் கிருஷ்ணகிரிலேருந்து வந்தேன், மிட் நைட் ஆகிடுச்சு, 12 மணி ஆகிப்போச்சு, நான் எலங்காவுக்கு போகணும், எங்கள் அண்ணன் வீட்டுக்கு போகணும், எங்கள் அண்ணனை பார்க்குறதுக்கு வந்திருக்கிறேன், எனக்கு பஸ்ஸு கிடைக்கல, அதனால தான் இங்கே நிற்கிறேன் அப்படின்னு. ஐயோ, பஸ் இங்கே நிற்காதுமா, இந்த இடத்துல அதுவும் டவுன் ஹால் இந்த பஸ் ஸ்டாப்பில் எலங்கா பஸ் இங்கே நின்னா பஸ் வராதுமா, கொஞ்சம் தள்ளி இன்னொரு பஸ் ஸ்டாப் இருக்குது, அங்கே போனால் தான் உங்களுக்கு எலங்கா பஸ் அங்கே நிற்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 12 மணிக்கு மேலே பஸ் வர்றது ரேர் தான். பட் அந்த பொண்ணு அதையும் நம்பி அங்கே போய் நின்று இருக்கிறாங்க. ஸோ கூட 2 பேரும் பேசிகிட்டே போகிறாங்க. ஸோ எப்படிம்மா, என்ன ஏது, எங்கேருந்துமா வந்திருக்கிற அப்படியே சொல்லிட்டு பேசிட்டு போயிட்டு இருக்கும்போது சரௌண்டிங்கில் யாருமே இல்லைன்னு நினைக்கிறேன். அங்கே காலியாக இருக்கிற ஒரு பில்டிங், அந்த ஸ்டேர்கேஸ் நீங்கள் அந்த மேலே ஏறி போனீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு கேப் இருக்கும், பேசேஜ் மாதிரி இருக்கும். அது ஆல்ரெடி பழைய பில்டிங் தான், சரிங்களா, புது பில்டிங் கிடையாது, ரொம்ப பழைய பில்டிங்கு. அந்த பில்டிங் பக்கம் யாரும் ஜனங்க அவ்வளோ ஜென்ரலாக போக மாட்டாங்க. உடனே இந்த 2 பேரும் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி உடனே அந்த பொண்ணை உள்ளே தள்ளி அந்த பொண்ணை கதற ரேப் பண்ணியிருக்கிறாங்க. வாயில் துணியை கட்டி ஒருத்தர் காலை பிடிச்சிக்கிட்டு இன்னொருத்தர் கையை பிடிச்சிக்கிட்டு அந்த பொண்ணை கதற கிட்டத்தட்ட ஒரு 4 to 5 வாட்டி கதற ரேப் பண்ணியிருக்கிறாங்க.
அந்த பொண்ணோட ப்ரைவேட் பார்ட்டுக்கிட்ட அந்த அளவுக்கு பிளட் கிளாட் ஆகிருக்கு, மெடிக்கல் ரிப்போர்ட்டில் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ கதற ரேப் பண்ணி அவனுங்க எவ்வளோ அனுபவிக்க முடியுமோ அந்த அளவுக்கு அந்த சொறி நாய்ங்க, அதுவும் தமிழ்நாட்டை சார்ந்த அந்த புறம்போக்கு பன்னாட பரதேசி நாய்ங்க அந்த பொண்ணை கதற ரேப் பண்ணி உடனே யாராவது வந்துடுவாங்க நம்ம மாட்டிக்குவோம் அப்படின்னு பயந்துட்டு அந்த பொண்ணுக்கிட்ட இருந்து நகைங்க, பணம், அந்த பர்ஸில் இருந்த மொத்த வேல்யூவபிள் திங்ஸ், மொபைல் ஃபோன்ஸ் எல்லாத்தையும் திருடிக்கிட்டு அங்கேருந்து அந்த பொண்ணை அங்கேயே விட்டுட்டு ஓடிட்டுருக்கிறானுங்க. இந்த பொண்ணு கொஞ்ச நேரம் கழித்து அவங்க சுதாரித்து ஒரு மயக்கத்திலே அவங்களால முடிஞ்ச வரைக்கும் இறங்கி அந்த ஸ்டேர்கேஸ்லேருந்து கீழே வந்து அந்த ரோட்டில் விழுந்து கிடந்திருக்கிறாங்க. ஸோ அப்போ தான் அந்த பக்கமாக போன சில பேருங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்கள முதல் உதவி செய்கிறதுக்கு உடனே ஆம்புலன்ஸ் கால் பண்ணி ஆம்புலன்ஸை வர வச்சு அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துகிட்டு போய் அட்மிட் பண்ணி அதுக்கப்புறம் போலீஸ் எல்லாம் அதுக்கப்புறம் டாக்டர்ஸ் எல்லாம் ட்ரீட்மெண்ட் கொடுத்து அதுக்கப்புறம் போலீஸ் வந்து அதுக்கப்புறம் இந்த இன்வெஸ்டிகேஷன் தொடங்கப்பட்டது. இது எங்கேருந்து இந்த இன்வெஸ்டிகேஷன் தொடங்கப்பட்டது? நான் ஃபஸ்ட்டில் சொன்ன மாதிரி உடனே இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த பொண்ணு வந்து இறங்கின இடம் எது, எந்த இடத்துல நின்னாங்க, எத்தனை மணிக்கு வந்து நின்னாங்க, எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கணும், போலீஸ் ரிப்போர்ட். ஸோ அந்த இடத்துல அந்த டவுன் ஹால்லேருந்து கார்ப்பரேஷன் இருக்கு இல்லையா, மார்க்கெட், அந்த மார்க்கெட் வரைக்கும் இருக்கக்கூடிய அனைத்து சிசிடிவி ஃபுட்டேஜையும் வந்து ஆய்வு செய்கிறாங்க. இந்த ஃபுட்டேஜ் எல்லாத்தையும் ஆய்வு செய்ததில் ஒரு ஃபுட்டேஜில் கனரா பேங்க் ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய அந்த ஃபுட்டேஜில் வந்து இந்த சம்பவம் வந்து அவங்க 2 பேரும் பேசி கூப்பிட்டு போகிற அந்த சம்பவம் அரங்கேறுது. அவங்க 2 பேரும் கூப்பிட்டு போய் எந்த இடத்துல என்ன பண்ணாங்கன்னு எவிடன்ஸ், சிசிடிவி கேமரா எவிடன்ஸ் மூலிமா போலீஸாருக்கு வந்து கன்ஃபார்ம் பண்ண செய்யப்படுது. இந்த பொண்ணு வந்து ப்ரூட்டலி கேங் ரேப் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. உடனே கர்நாடகா டிசிபி இதை கருத்தில் கொண்டு உடனே அந்த குற்றவாளி யார் என்னன்னு கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு தனிப்படை அமைச்சு உடனே ஆய்வு செய்கிறாங்க அந்த சிசிடிவி கேமரா வச்சு. அதுக்கப்புறம் தான் இந்த 2 புறம்போக்கு நாய்களையும் போலீஸார் வந்து பிடிக்கிறாங்க. சிட்டி மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய அந்த கேஆர் மார்க்கெட்டில் இந்த மூட்டை தூக்குற வேலை செய்யக்கூடிய 2 பேர், கேஆர் மார்க்கெட்டில் வேலை செய்யக்கூடிய கூலி வேலை செய்யக்கூடிய 2 சொறி நாய்ங்க. ஒருத்தன் பேர் வந்து கணேஷ், 27 வயசாகுது, 37 வயசான சரவணன். இவங்க 2 பேரையுமே உடனே சிசிபி கிரைம் வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. இவங்க அங்கே வேலை செய்கிற இடம், அங்கே வேலை செய்யக்கூடிய மக்களுக்கிட்டலாம் இவங்க ஃபோட்டோ அந்த சிசிடிவியில் இருந்த அந்த ஃபுட்டேஜை வச்சு காமிச்சு உடனே இவங்க அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ இவங்க 2 பேரையும் பார்க்கும் போதே தெரியுது தெளிவாக இவங்க எந்த அளவுக்கு கேவலமாக இருக்கிறாங்க அப்படின்னு. இவங்கள நம்பி ஒரு பொண்ணு போகலாமா அப்படின்னு. நான் எல்லாருமே சம்டைம் அந்த மாதிரி கேவலமாக இருக்கிறவங்களும் உதவி செய்கிறவங்க இருக்கிறாங்க. பட் அதை டிசைட் பண்ண வேண்டியது அந்த சந்தர்ப்ப சூழ்நிலை தான் தவிர நாம் கிடையாது. பட் இவங்க 2 பேரையும் நம்பி போனதுக்காக ஒரு பொண்ணோட வாழ்க்கையே இன்னைக்கு கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ பெங்களூரில் ஆல்மோஸ்ட் எல்லாருமே தமிழ்காரங்க தான் இருப்பாங்க. தமிழ்காரங்க உதவி செய்வாங்கன்ற நம்பிக்கையில் அந்த பொண்ணு போனதுனால ஒரு தமிழனே ஒரு தமிழச்சிக்கு இந்த அளவுக்கு பாலியல் வன்கொடுமை, கூட்டு பலாத்காரம் கொடுத்து ஒரு பொண்ணோட லைஃபே வந்து சிதைச்சிருக்கிறாங்க இந்த 2 நயவஞ்சக சொறி நாய்ங்க. ஸோ இன்னைக்கு சில்வர் ஜூப்ளி போலீஸ் ஸ்தானிலிருந்து கேஸை பதிவு செய்து அந்த 2 குற்றவாளியும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க 2 பேரையுமே இப்போ அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட்டாங்க. என்னோட கேள்வி என்னன்னா, மீண்டும் ஒரு கேள்வி என்னன்னா, பெண்களுக்கு எங்கே இருக்குது பாதுகாப்பு? அது தமிழ்நாடாக இருக்கட்டும், இல்லை கர்நாடகாவாக இருக்கட்டும், இல்லை ஆந்திராவாக இருக்கட்டும், கேரளாவாக இருக்கட்டும், மீண்டும் பாலியல் வன்கொடுமை, கூட்டு பலாத்காரம் இந்த மாதிரி சம்பவம் நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ சட்டத்திட்டங்கள் எவ்வளோதான் மாற்றப்பட்டாலும் இந்த மாதிரி சம்பவம் அரங்கேறிட்டு தான் இருக்குது. ஸோ இன்னைக்கு பொதுமக்கள் கேட்கக்கூடிய ஒரே ஒரு கேள்வி, இன்னைக்கு 2 பேருக்கு தூக்கு தண்டனை கிடைச்சிருக்கு. ஒன்று, ரொம்ப நாளாக கேஸ் வந்து நிலவில் இருந்த ஒரு பெண்ணுக்கு தூக்கு தண்டனை கொடுத்துருக்குறாங்க, இன்னொருத்தனுக்கும் தூக்கு தண்டனை கொடுத்துருக்குறாங்க. இதே மாதிரி பெண்களை பாலியல் வன்கொடுமை செய்தாலோ, இல்லை பெண்களை கற்பழிச்சாலோ, இல்லை கூட்டு பலாத்காரம் செய்தாலோ இவங்க யாராக இருந்தாலும் தூக்கில் தொங்க விடணும் அப்படின்னு பொதுமக்களோட வேண்டுகோளாக இருக்குது. ஏன்னா இவங்களுக்கு நீங்கள் ஆயுள் தண்டனை கொடுத்தீங்கன்னா ஒரு பிரயோஜனமும் கிடையாது. தூக்கு தண்டனை கொடுத்தீங்கன்னா தண்டனையிலிருந்து அந்த தண்டனையில் அந்த தூக்கு தண்டனை கொடுத்ததுக்காகவே மற்றவங்க தப்பு செய்யறதுக்கு
பயப்படுவாங்கன்னு கொஞ்சம் நம்புகிறாங்க. ஏன்னா அப்போ தான் பெண்கள் இன்னும் சேஃபாக வெளியே உலகத்துக்கு வர முடியும். ஏன்னா இன்றைக்கி நிறைய பெண்கள் வெளியே வர ஆரம்பிச்சிட்டாங்க, நைட் டியூட்டிக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி நிறைய சம்பவம் ஆயிடுச்சு. ஸோ பெண்களுக்கு எந்த அளவுக்கு சேஃப்டி முக்கியம் அப்படின்றது சென்ட்ரல் போர்டு தான் முடிவு பண்ணோம். நேஷ்னல் லெவலில் தான் இந்த பெண்கள் பாதுகாப்புக்காக என்ன சட்டத்தை கொண்டு வர போகிறோன்றத அரசாங்கம் தான் முடிவு பண்ணணும். பட் எனிவே பெங்களூரில் இந்த அளவுக்கு SOS அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டாவே போதும். ஜஸ்ட் அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும், ஜஸ்ட் ஃபேஷன் ஆஃப் செகண்டில் போலீஸ் அந்த இடத்துல நிற்கும். ஸோ அதை பயன்படுத்திக்கிங்க. இந்த மாதிரி நான் சொன்ன அனைத்து ஹெல்ப்லைன் நம்பர்ஸையும் ஃபாலோ பண்ணிக்கிங்க. அடுத்த இந்த மாதிரி ஒரு பாலியல் வன்கொடுமையோ இல்லை கூட்டு பலாத்காரமோ இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்காமல் இருக்க நீங்கள் எந்த அளவுக்கு சேஃப்டியாக ட்ராவல் பண்ணுறீங்க, ப்ளஸ் நைட்டில் மிட் நைட்டில் இறங்கக்கூடிய இடம் என்ன மாதிரி இடம், எந்த இடத்துல இறங்கினா சேஃபாக இருக்கும் அப்படின்றத இதெல்லாம் ஆய்வு செய்து அதுக்கப்புறம் நீங்கள் நைட் ட்ராவல் பண்ணுறது ரொம்ப நல்லது. இல்லையா, பஸ் ஸ்டாப்பில் இறங்கின உடனே அங்கேருந்து ஓலா ஊபரோ ஏதாவது ஒரு வெஹிக்கிளை புக் பண்ணிக்கிங்க. அதில் ஏதாவது ஒரு சம்பவம் நடந்தாலும் யார் என்ன அக்யூஸ்டுன்னு ஈஸியாக நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். நீங்கள் ரோட்டில் தனியாக நிற்கிறதோட அந்த மாதிரி ₹100 எக்ஸ்ட்ரா செலவானால் கூட அதை பற்றி கவலைப்படாமல் நீங்கள் இந்த மாதிரி ஓலா ஊபரை பயன்படுத்திக்கிட்டு சேஃபாக உங்கள் வீடு போய் சேர்றது ரொம்ப நல்லது. எனிவே இந்த மெசேஜ் உங்களுக்கு உண்மையிலே ஒரு சேஃப்டியான பாதுகாப்பாக இருக்கக்கூடிய மெசேஜாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் RK. நன்றி, வணக்கம்.